கடைசியாக ரணிலுடன் அரசியல் செய்து சிலிண்டர் மூலமாக தேர்தல் கேட்டு பார்லிமன்றத்துக்கு வந்த ஒருவர் தான் ரோஹித அபேகுணவர்தன. இந்த ரோஹித அபேகுணவர்தன நேற்று பரிசு பொதிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவை நேற்று சந்திக்க சென்றதாக சொல்லப்படுகிறது. சந்தித்ததன் பின்னர் அவர் சொல்லுகின்ற போது முழு நாடும் நேசிக்கின்ற, முழு நாடும் ஒரு தந்தையாக பார்க்கின்ற ஒரு மஹிந்த ராஜபக்ஷவை நான் நேற்று சந்திக்க சென்றேன். இப்போது மக்களுக்கு இவர் இல்லாத அந்த பெருமதி விளங்குகிறது. அவர் செய்த உதவிகளை மறவாதவனாக, அவர் செய்த உதவிகளை நான் மறக்கவே இல்லை, அதற்காகவே நான் அவரை சந்திக்க சென்றேன் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். ரோஹித் அபேகுணவர்தனோட கதை இப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு கதையும் அரசியலிலே பேசப்பட்டு வருகிறது. அந்த கதைதான் மேல் மாகாணத்திலே கருப்பு நிற பெயரில் இருக்கின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர், சிறந்த அரசியல்வாதி என்று முன்னர் பேசப்பட்ட இந்த முன்னாள் அமைச்சர் இப்போது சாப்பிடுவதற்காக வேண்டி மாத்திரம்தான் வாயை திறப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் இவர் சாப்பிடுவதற்காக வேண்டி வாயை திறக்கிறார் என்று பார்த்தால், இவருக்கு எதிராக ஒரு வாகனம் தொடர்பிலே ஒரு வழக்கு என்பது விரைவில் வர இருக்கிறதாம். இந்த வழக்குக்கு பயந்து இவர் அரசாங்கத்துக்கு எதிராக பேசாமல் கொஞ்சம் அடக்கி வாசிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டின்படி இவர் எந்த நேரத்திலும் உள்ளே தள்ளப்படலாம் என்கின்ற ஒரு அச்சம் இருப்பதன் காரணமாக இவர் வாயை மூடிக்கொள்வதற்கு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இந்த குற்றச்சாட்டு மட்டுமல்லாமல் வேறொரு குற்றப்பத்திரிகையும் இவர் மீது தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இவர் கடந்த காலத்தில் தான் இருந்த கட்சியை விட்டு மாறிய ஒருவர். அவர் பற்றி இப்போது ராஜபக்ஷாக்கள் கூட பேசுவதே இல்லையா? எனவே இந்த தங்க மகனுக்கு நேர்ந்த இந்த கதை குறித்து அவருடைய நண்பர்கள் வருத்தத்தில் இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது.